அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வந்து பாலசரவணன். நான் சாஃப்ட்வேர் டெவலப்பர். இவர் வந்து நிஷாந்த். நாங்கள் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து இருக்கோம். நாங்கள் ஹியர்சைட் ஆடியோ விஷன் பிரைவேட் லிமிடெடுங்கிற அந்த கம்பெனிலேருந்து வரோம், கோயம்புத்தூரில். எங்கள் கம்பெனியோட டைரக்டர் நேம் வந்து மிஸ்டர் திமுத்தி வேதநாயகம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹியர்சைட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க விஷுவலி இம்பேர்டுக்கும் பார்ஷியலி சைட்டடுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருவியை வந்து நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டே டு டே லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க படக்கூடிய அந்த கஷ்டங்கள், அவங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு டிவைஸை வந்து யூஸ் பண்றாங்க, அவங்க டே டு டே லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ரகிள் பண்றாங்க. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி அதோட இன்புட்டை எடுத்து நாங்கள் வந்து டிவைஸாக ரெடி பண்ணியிருக்கோம். அந்த டிவைஸ் தான் வந்து ஹியர்சைட். நாங்கள் ஒரு 5 வருஷம் ஆராய்ச்சிக்கு அப்புறம் இந்த டிவைஸை வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ தம்பி பேர் வந்து பார்த்தீங்கன்னா சபரிஷ். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ப்ராடக்ட் டெஸ்டர் அண்ட் அவர் பேர் சத்யா. ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேரும் வந்து ஃபுல்லி பிளைண்டட். இவங்க வந்து டெஸ்ட் பண்ணி தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ப்ராடக்ட்டை வந்து நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கோம். எங்ககிட்ட வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த டிவைஸில் வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே வந்து அவைலபிளாக இருக்குது. அது போக இது வந்து 2 டைப்பில் வந்து ஆப்ரேட் பண்ண முடியும். ஒன்று பட்டன்லையும் இன்னொன்று வாய்ஸ்லையும். இது போக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆண்ட்ராய்ட்லையும் நாங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஒன்னொன்னா வந்து என்னென்ன பண்ணுதுங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நான் சபரீஷ் சச்சிதானந்தம், கோவையிலிருந்து. ஹியர்சைட் ஆடியோ விஷன் கம்பெனியினுடைய மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் டெஸ்டிங் இந்த 2 டிபார்ட்மெண்ட்டுமே நான் பார்த்துக்கிறேன். நான் அவங்க ஒர்க் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹியர்சைட் இப்போ 5 வருஷ உழைப்பு, எங்களுடைய திமுத்தி வேதநாயகம் எங்கள் சாருடைய 5 வருஷ உழைப்பு, எங்கள் டீமுடைய எங்கள் கம்பெனி மெம்பர்ஸுடைய 5 வருஷ உழைப்பு, ஒரு பார்வை மாற்றுத்திறனாளிக்கு என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ரிசர்ச் பண்ணி அதனுடைய அத்தனை அப்டேட்ஸையும் இந்த டிவைஸ்ல நாங்கள் முடிஞ்ச அளவு கவர் பண்ணியிருக்கோம். ஸோ பேசிக்கா இப்போ ஒரு பார்வை மாற்றுத்திறனாளிக்கு என்ன தேவை? முதலாவது அவருக்கு வந்து இண்டிபெண்டா, அதாவது ஒரு பார்வை மாற்றுத்திறனாளி யாரையும் சார்ந்து இல்லாமல் இண்டிபெண்டா இருக்கணும்னா அவருக்கு என்ன தேவை, அவருக்கு வந்து சில என்னென்ன உதவிகள் தேவைப்படும் அப்படிங்கறத வந்து மனசுல வச்சு, அதனாலதான் எங்களை போன்ற பார்வை மாற்றுத்திறனாளிகளை இன்வால்வ் பண்ணி இந்த டெஸ்டிங்கை பண்றாங்க. ஏன்னா எங்ககிட்ட இருந்து கருத்து எடுத்தாதான் அந்த கருத்து ஒரிஜினலா இருக்குங்கிறதுனால அவங்க ஒரிஜினலா நம்மளை போன்ற விஷுவலி சேலஞ்சு அங்க அப்பாயிண்ட் பண்ணி அவங்கள வச்சுதான் டெஸ்டிங் நடக்குது. ஸோ அதனால அப் டு டேட் எல்லாத்தையும் அவங்க வந்து உடனே ப்ரோக்ராமர்ஸை வச்சு நம்ம வந்து இதை வந்து கரெக்ட் பண்ணிடுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மொபிலிட்டியில் ஆரம்பிச்சு, ஒரு பார்வை மாற்றத்தினாலுக்கு பெரிய சவாலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் மொபிலிட்டி. ஸோ மொபிலிட்டிக்கு இந்த டிவைஸ் எப்படி சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது கோ சி அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த கோ சிங்கிறது எந்த விதத்துல உதவுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து நிறைய டிவைசஸ் பார்த்துருப்போம். நமக்கு வந்து ரோட்லயோ இல்லை ஒரு பிளாட்ஃபார்ம்லயோ நடக்கும்போது பீப் சவுண்ட் கொடுத்து பக்கத்துல ஒரு பொருள் இருக்கு இல்லை ரொம்ப பக்கத்துல இடிக்கிற லெவலுக்கு போயிட்டோம்னா அது நம்மளை வந்து அலர்ட் பண்ணும். ஆனா இந்த கோசிங்கிறது அந்த பீப் சவுண்டும் நமக்கு கொடுக்கும். அட் த சேம் டைம் நமக்கு எதிரில் என்ன பொருள் இருக்கு, அதாவது ஒரு கார் நிக்குதா, ஒரு ஆட்டோ நிக்குதா, இல்ல ஒரு பைக் நிக்குதா, இல்ல ஏதாவது ஒரு ஹியூமன் பீயிங்ஸ் 2-3 பேர் குறுக்க நிக்கிறாங்களா, இல்ல வேற ஏதாவது ஒரு அப்டக்கிள் குறுக்கா இருக்காங்கிறத தெளிவா அது நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அட் த சேம் டைம் பீட்டும் கொடுக்கும். அதாவது பீட் சவுண்ட்னா கொஞ்சம் தூரத்துல ஒரு 8 அடி தூரத்துல இருக்கும்போது ஒரு மாதிரி பீட்டும், ரொம்ப நெருங்கி ஒரு 3 அடி தூரம் வரைக்கும் ரொம்ப பக்கத்துல போயிட்டோம்னா அதுக்கு ஒரு மாதிரி பீட்டும் கொடுத்து நம்மள அலர்ட் பண்ணுது. சோ இது வந்து மொபிலிட்டிக்கு நம்ம பார்வை மாற்றுறதுனாலக்கு பெரிய அளவுல உதவக்கூடிய ஒரு விஷயம். அடுத்ததான் நம்ம ஆளுங்க இன்னொரு விஷயம், ஒரு பார்வை மாற்றுறதுனால ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்றது இங்க கரன்சில வந்து இன்னைக்கு வந்து பெரிய பெரிய ஒரு என்ன ஆப்ஸ் எல்லாமே இருந்தாலுமே ஒரு நேரத்துக்கு ஒரு நோட்டை வச்சுதான் நம்ம கரன்சியை தெரிஞ்சுக்க முடியும். ஆனா எங்களுடைய டிவைஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நேரத்துல 3 நோட்டு வரைக்கும் நம்ம கையில வச்சுக்கிட்டு அது எவ்வளவு ரூபாய் நோட்டு, அந்த மூணோட டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு கையில வச்சிருக்கோங்கிற வரைக்கும் நம்ம டிவைஸ் அக்யூரேட்டா சொல்லுது. ஸோ அடுத்தபடியா நம்ம ஃபேஸ் பண்ற ஒரு விஷயம் கலர்ஸ். ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ணும் போதா இருக்கலாம், இல்ல நமக்கு ஒரு பொருள் வாங்கும் போது அது என்ன கலர்ல வேணும் நம்ம ஃபீல் பண்றோமோ அதை சூஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு நம்ம ரொம்ப சிரமப்படுவோம். யாரையாவது ஒருத்தரை கேட்டு அந்த கலரை நம்ம செலக்ட் பண்ணுவோம். அப்படி இருக்கிற அந்த சூழ்நிலையில கலர்ஸ்ங்கிற ஆப்ஷன் நமக்கு எல்லா வகையிலும் ஹெல்ப் பண்ணுது. இந்த நம்ம டிவைஸ் கிட்டத்தட்ட ஒரு 88 விதமான கலரை வந்து டிடெக்ட் பண்ணுது. கிட்டத்தட்ட நமக்கு நிறைய கலர்ஸ் பேர் கூட தெரியாது, அந்த மாதிரி கலர்ஸ்ல மைனூட் கலர்ஸ் எல்லாமே நம்ம டிவைஸ் வந்து டிடெக்ட் பண்ணி காமிக்குது. ஸோ அடுத்தபடியா ஒரு பர்சன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு நம்ம கிட்ட. அது என்னன்னு நம்ம சொல்லும்போது, அதாவது எதிரில் வந்து ஒரு பர்சன் இருக்காரு. இப்போ வந்து நம்ம ஒரு ஹோட்டல்லையோ இல்லை ஒரு எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும்போது எதிரில் ஒரு பர்சன் வராரு, இல்லை நமக்கு முன்னாடி வந்து ஒருத்தர் உட்காந்துருக்காருன்னா அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை நமக்கு தெரிஞ்ச பர்சனா இருக்கலாம், அல்லது நமக்கு இதுக்கு முன்னாடி பழக்கம் இல்லாத பர்சனா இருக்கலாம். ஸோ தெரிஞ்ச பர்சனோ இல்லை ரிலேட்டிவ்ஸோ ஃப்ரெண்ட்ஸா இருந்தா அவங்களுடைய ஃபேஸை நம்ம ஏற்கனவே ஆட் பண்ணி வைக்கலாம் அந்த டிவைஸ்ல. நம்மளுடைய குரல்லையே அவங்க பேரை பதிவு பண்ணி அவங்கள போட்டோ எடுத்து டிவைஸ்ல ஆட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம டிவைஸ்ல 200 நபர்களுடைய முகங்கள் வரைக்கும் நம்மளால பதிவு செய்ய முடியும்.
ஸோ அந்த 200 நபர்களுக்கு உட்பட்ட யாராவது வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கிற பர்சனா இருந்தா அவங்க பேரை நம்ம எப்படி வாட்ச்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோமோ அதே படி அது சென்ஸ் பண்ணி அவங்க ஃபேஸை வந்து சென்ஸ் பண்ணி நமக்கு அந்த டிவைஸ் வந்து தெரியப்படுத்திடும். அதே போல இந்த 200க்கு உட்படாத நபர், இந்த 200 நம்ம ரெஜிஸ்டர் பண்ணாத ஆளா இருந்தா அன்னோன் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அனௌன்ஸ் பண்ணுது. அப்படி இருக்கும்போது இது வந்து நமக்கு யாரோ தெரியாத ஒரு புது நபர் நமக்கு எதிரில் இருக்காரு இப்போங்கிறத நம்மளால உணர்ந்துக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் இதுல கொடுக்குறோம். அடுத்து டாக்குமெண்ட் அண்ட் பேஜ் ரீடிங். ஸோ ரீடிங்ன்றது ஒரு பார்வை மாற்றத்தினாலே கண்டிப்பா எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பெரிய சப்போர்ட். நம்ம வந்து இப்போ எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றோம், இல்ல ஒரு ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ படிக்கிற ஸ்டூடெண்டா இருக்கலாம், இல்ல இன்னைக்கு இருக்கிற இந்த போட்டித் தேர்வுகளுக்கு ப்ரிப்பேர் ஆகக்கூடிய ஒரு ஸ்டூடெண்டாவும் இருக்கலாம். அவங்க பெருசா எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாருக்கும் நம்ம ஒரு விஷயத்த படிக்கணும்னா ஒரு ரீடரை தேட வேண்டியிருக்கு, அவங்க படிச்சு ரெக்கார்ட் பண்ணி ஆடியோவா கொடுக்க வேண்டியிருக்கு, இதுக்கெல்லாம் டைம் ரொம்ப செலவாகுது, சில இடங்கள்ல கொஞ்சம் நம்ம அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது ஒரு இந்த பிரச்சனை எல்லாமே இருக்கு. அப்படி இருக்கும்போது இதுக்கெல்லாம் தீர்வு காண்றதுக்கு தான் ரீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வச்சுட்டோம். இதுல நீங்க முன்னாடி ஒரு பேஜை நீட்டா முன்னாடி வச்சுட்டீங்கன்னா அழகா இது ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு படிச்சு காமிச்சிரும். ஸோ இந்த ரீட் அதாவது படிப்பதற்கு உண்டான ஒரு சப்போர்ட்டையும் நம்ம டிவைஸ் கொடுத்துருது. இது எல்லாமே நம்ம வந்து ஆஃப்லைன்ல கொடுக்குறோம், எதுவுமே ஆன்லைன் ஃபீச்சர் கிடையாது. பெரும்பாலான டிவைசஸ்ல இது எல்லாமே ஆன்லைன்ல தான் கிடைக்கும். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நெட் வேணும். ஆனால் இந்த ஆப்ஷன்ஸ்க்கு எதுக்குமே இப்ப நான் சொல்லிட்டு வந்த இந்த ஆப்ஷன்ஸ் எதுக்குமே இன்டர்நெட் தேவையில்லை. பொருட்கள் எதிரில் இருக்கிற பொருள் யாரு, இல்ல பர்சன் நிக்கிறாங்களா, இல்ல என்ன இருக்கு எதிரிலன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுல வந்து எதிரில் என்ன பொருள் இருக்கு அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கிடைக்கிறது ஆஃப்லைன்ல கிடைக்குது. ஸோ லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம டிவைஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7 லாங்குவேஜ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் எல்லாமே கவர் ஆகும். லைக் தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடா, இப்படி இருக்கிற சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் எல்லாமே கவர் ஆயிருக்கு. ஹிந்தி கவர் ஆயிருக்கு, பிளஸ் இங்கிலீஷ், இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் வச்சிருக்கோம். இந்த 6 லாங்குவேஜ்ல இந்த டிவைஸை நம்ம ஆப்ரேட் பண்ண முடியும். டிவைஸ்லயே ஆடியோ வெர்ஷன்ல டிவைஸோட யூசர் மேனுவல் நம்ம கொடுத்துட்றோம். இந்த யூசர் மேனுவலை எத்தனை தடவை வேணாலும் நீங்க ரீவைண்ட் ஃபார்வர்ட் பண்ணி தெளிவா உங்களுக்கு புரியுற வரைக்கும் இந்த இதை வந்து நீங்க ஃபார்வர்ட் ரிவைண்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே செட்டிங் குள்ள இருக்கு. டிவைஸோட டெம்பரேச்சர் நீங்க செக் பண்ணிக்கலாம், லாங்குவேஜ் மாத்திக்கலாம், டேட் அண்ட் டைம் தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே நம்மளுடைய செட்டிங்ஸ்குள்ள இருக்கு. அடுத்தபடியா இப்ப நான் சொல்ல போறதுதான் இந்த டிவைஸோட ரெவல்யூஷனரி விஷயம். அதாவது மிகப்பெரிய கேம் சேஞ்சர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயம் என்னன்னா விஷன் ஏஐ. இன்னைக்கு வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிற ஒரு விஷயம் உலகத்தையே ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. ஸோ அப்பேற்பட்ட ஒரு விஷயத்த நம்ம டிவைஸ்ல இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஹால்குள்ள இருக்கோம், இல்லை எங்கேயாவது ஒரு கடையில இருக்கோம்னா ஏதாவது ஒரு பொருளை பத்தியோ ஒரு நபரை பத்தியோ எதை பத்தி கேட்டாலும் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எதிரில் இருக்கக்கூடிய அந்த பொருளை தெளிவா நமக்கு அவங்களுடைய ஆக்ஷன் என்ன மாதிரி இருக்குங்கிற எல்லாத்தையும் தெளிவா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, எதிரில் ஒரு மனிதர் இருக்காரு, அவர் இப்ப என்ன மனநிலையில இருக்காரு, குழப்பமா இருக்காரா, இல்ல அவர் வந்து சோகமா இருக்காரா, இல்ல ரொம்ப ஹாப்பியா சிரிச்சிட்டு இருக்காரா, இல்ல அவர் கண்ணுல வந்து ஏதாவது ஒரு சோகம் தெரியுதா, இல்ல வந்து அந்த மாதிரி எல்லா விதமான ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் வரைக்கும், அதாவது அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ் கலரு, கேஷுவல் போட்டிருக்காரா, இல்ல ஜீன்ஸ் போட்டிருக்காரா, இல்ல வேற மாதிரி ஏதாவது இப்போ மெட்டீரியல்ஸ் ஏதாவது போட்டிருக்காரா, கோட் சூட் மாதிரி ஏதாவது போட்டிருக்காரா, அவர் முகம் எப்படி வச்சிருக்காரு, சிரிக்கிறாரா, கேமராவை பாக்குறாரா, வேற எங்கேயாவது ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காரா, இப்படின்னு ஒரு பர்சனை பத்தின அவர் இந்தியன் பர்சனா அப்படிங்கிற வரைக்கும், அதாவது அவர் இந்தியரா இல்ல வெளிநாட்டுக்காரரா அப்படிங்கிற வரைக்கும் அவருடைய அந்த போட்டோவை வச்சுக்கிட்டு இந்த விஷன் ஏஐ நமக்கு டிடெக்ட் பண்ணி சொல்லுது. அது வரைக்கும் ஒரு டீப் ரூட்டடா ஒரு டெப்தான ஒரு எக்ஸ்பிளனேஷனை நமக்கு கொடுக்கும். இந்த விஷன் ஏஐல நான் இப்ப சொல்ல போற இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் பல ஆப்ஸ் அண்ட் பல டிவைசஸ் நம்ம பார்த்திருப்போம். கரன்சி ரீடிங்க்கு நிறைய ஆப் இருக்கும். கரன்சி ரீடிங் இருக்கிற எந்த ஆப்பும் ருப்பி காயின், அதாவது இந்தியன் ருப்பி காயின், ரூபா காயினை வந்து நம்ம டிடெக்ட் பண்ணி பார்த்திருக்க மாட்டோம். மேக்சிமம் வாய்ப்பு இல்லை. ருப்பி நோட்டை வந்து டிடெக்ட் பண்ணும், கரன்சி நோட்டை டிடெக்ட் பண்ணும். ஆனா காயின், ரூபா காயினை டிடெக்ட் பண்றது ரொம்ப கம்மி. ஆனால் எங்களுடைய விஷன் ஏஐ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் ரூபா காயினை கண்டிப்பா டிடெக்ட் பண்ணுது. அது எத்தனை ரூபா, அந்த ரூபாயில இருக்கிற சீரியல் நம்பரை வச்சுக்கிட்டு இது எந்த வருஷத்துக்கு முன்னாடி எந்த பீரியட்ல ரிலீஸ் ஆன காயின் அப்படிங்கிற வரைக்கும் விஷன் ஏஐ நமக்கு சொல்லி கொடுக்குது. ஸோ இப்போ ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போனீங்கன்னா ஒரு பொருள் எடுத்து காமிச்சிங்கன்னா அது என்ன பொருள், அதோட விலை எவ்வளோ, அதோட எவ்வளவு குவான்டிட்டி இருக்குங்கிற வரைக்கும் எல்லாமே இந்த விஷன் ஏஐ தெளிவா நமக்கு சொல்லும். ஸோ ஒரு மனிதர் கூட இருந்து நமக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி தான் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நமக்கு கூட இருக்கு.
ஸோ இதே போல இது வந்து ஆன்லைன் ஆப்ஷன். இப்போ நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஆஃப்லைன்ல கொடுத்துட்றோம். ஆன்லைன்ல நாங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்கா ரெண்டு ஒரு சூப்பர் ஆப்ஷன்ஸ் தான் வச்சிருக்கோம். ஒன்னு விஷன் ஏஐ, இப்போ நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். அடுத்தபடியா வாய்ஸ் ஏஐன்னு ஒன்று கொடுக்குறோம். நமக்கு வந்து சாட் ஜிபிடி மாதிரியான விஷயங்கள் இப்போ வந்து உலகத்துல பெரிய ஒரு ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. எதை பத்தி வேணாலும் நம்ம கேள்வி கேட்டு ஆன்சர் வாங்க முடியும். அது எல்லாமே நம்ம சாட்ல வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஒரு மெசேஜை டைப் பண்ணா இல்ல ஒரு கேள்வியை டைப் பண்ணா அது வந்து நமக்கு திருப்பி டெக்ஸ்ட்லயே வந்து ஆன்சர்ஸ் கொடுக்கும். ஆனால் இந்த டிவைஸ்ல நம்ம என்ன பண்ணிட்டோம், வாய்ஸ் சாட் ஜிபிடி கொண்டு வந்துட்டோம். அதாவது குரல் மூலியமா உங்க குரல்ல உங்க ஹெட்போன் மைக்ல நீங்க வந்து அந்த வாய்ஸ் ஏஐ ஆக்டிவேட் பண்ணிட்டு ஒரு கேள்வி கேட்கும் பொழுது இன்டர்நெட்ல அதை சர்ச் பண்ணி ஆன்சரை எடுத்து திருப்பி அது உங்களுக்கு வாய்ஸ்லயே அந்த ஆன்சரை சொல்லும். ஸோ அப்போ வாய்ஸ் டு வாய்ஸ் ப்ராசஸ், அதாவது நீங்க வாய்ஸ்ல கேட்கிற ஒரு கேள்வியை எடுத்து அது இன்டர்நெட்ல ப்ராசஸ் பண்ணி ஆன்சர் எடுத்துட்டு வந்து வாய்ஸ்லயே உங்களுக்கு பதில திருப்பி கொடுக்கும். 5 செகண்டுக்குள்ள இந்த ப்ராசஸ் எல்லாமே நடக்குது. 5 to 6 செகண்ட்ஸ்க்குள்ள நம்ம என்ன கேள்வி கேட்கிறோமோ அதுக்கான ஆன்சரை வாய்ஸ் ஃபீட்பேக்காவே நமக்கு இந்த வாய்ஸ் சாட் ஜிபிடி கொடுக்குது. ஸோ இத்தனை ஆப்ஷன்ஸ் சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 9-10 ஆப்ஷன்ஸ் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம பட்டன்ல ஆக்டிவேட் பண்ண முடியும். பட்டன்ல டிவைஸ்ல வந்து ஒரு 4 பட்டன் கொடுத்துருக்கோம். அதாவது ஃபீச்சர் பட்டன், ரிவர்ஸ் பட்டன், அதாவது ஆப்ஷன் அடுத்த ஆப்ஷன் போறதுக்கு இல்ல முன்னாடி ஆப்ஷனுக்கு வர்றதுக்கு. ஸோ ஃபீச்சர், ரிவைன் 2 பட்டன் கொடுத்துருக்கோம். கன்ஃபார்ம், அதாவது இந்த ஃபீச்சருக்குள்ள போனோம்னா என்டர் பட்டன் மாதிரி கம்ப்யூட்டர்ல எப்படி என்டர் பட்டன் இருக்கோ அந்த மாதிரி கன்ஃபார்ம் பட்டன் ஒன்று கொடுத்துருக்கோம். அது பிரஸ் பண்ணா அந்த ஆப்ஷன்ஸ்குள்ள போயிடும். ஸோ இல்ல இந்த ஆப்ஷன்ல எனக்கு வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னா இ பட்டன் கொடுத்துருக்கோம். ஈனா எக்ஸிட். ஸோ எக்ஸிட் பட்டன் பிரஸ் பண்ணிட்டா நமக்கு வந்து அந்த ஆப்ஷன்ல இருந்து வெளியே போயிடும். இந்த 4 பட்டன் தான் நம்ம டிவைஸ்ல கொடுத்துருக்கோம். 5வதா நம்ம கொடுக்க போற பட்டன் ரொம்ப ஸ்பெஷல். அது என்னன்னா வாய்ஸ் கமாண்ட் பட்டன். அதாவது வாய்ஸ் கமாண்டை வந்து இந்த டிவைஸை வந்து நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வாய்ஸ் கமாண்ட்லயே ஆக்டிவேட் பண்ண முடியும். அதாவது பட்டன் கமாண்ட் மாத்திரம் இல்லாமல் வாய்ஸ்ல வந்து இந்த டிவைஸோட எல்லா ஆப்ஷன்ஸும் நீங்க ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிள், வாய்ஸ் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு ஹூ இஸ் திஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா எதிரில் இருக்கிற நபர் யாரோ அதை வந்து கேமரா சென்ஸ் பண்ணி அவருடைய பேரை உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணும். ஸோ இந்த ஆப்ஷன் நீங்க பட்டன்லயே ஆக்டிவேட் பண்ண முடியும். வாய்ஸ் கமாண்ட்ல ஒரே ஒரு கிளிக்ல வாய்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நீங்க ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வாய்ஸ் ஆப்ஷனும் நம்ம கொடுத்துட்டோம். இந்த டிவைஸ்ல இருக்கிற கிட்டத்தட்ட 10 ஆப்ஷனையும் நீங்க வந்து செட்டிங்ஸ் உட்பட இருக்கிற 10 ஆப்ஷனையும் வந்து நம்ம வந்து வாய்ஸ் கமாண்ட்ல ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி டிவைஸ் வந்து ரொம்ப காம்பாக்டா நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ ஹெட்பேண்ட் பிளஸ் ஸ்பெக்ஸ் 2 மெத்தட்லயும் நம்ம கொடுக்குறோம். எது வேணும், எது உங்களுக்கு சஜஸ்டபிளோ அதுபடி நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஸோ கீழே வந்து ஒரு ப்ராசஸிங் யூனிட், அதுல தான் இந்த பட்டன்ஸ் எல்லாமே இருக்கு. ரொம்ப கை கடக்கமான ஒரு டிவைஸா நம்ம கொண்டு வரோம். இது கூட நாங்கள் வந்து டேக் கொடுத்துருவோம். அந்த டேக் வந்து நீங்க கழுத்துல வந்து போட்டு ஐடி கார்டு மாதிரி டிவைஸை வந்து தொங்க விட்டுக்கலாம். நீங்க கையில பிடிச்சிட்டு இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஃபியூச்சர் அப்டேட்ஸ்ல சாஃப்ட்வேர் பிளஸ் ஹார்ட்வேர் அப்டேட்ஸ் வருது. அதுல பாத்தீங்கன்னா டிவைஸோட சைஸை குறைக்கிறதுக்கான விஷயங்களும் நம்ம முன்னெடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா அந்த அப்டேட்ஸும் கூடிய விரைவில் வரும். சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ்ல நம்ம பெரிய பெரிய விஷயங்களை அச்சீவ் பண்ண ட்ரை பண்றோம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா கூகுள் மேப் ஃபெசிலிட்டி போன்ல மட்டுமே நமக்கு இத்தனை காலம் இருக்கு. அதையும் டிவைஸ்குள்ள கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய ரிசர்ச் நடந்துட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா அதையும் நாங்க சாதிப்போம், ஹியர் சைட் சாதிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு. ஸோ அந்த வாய்ப்புக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்யூ. அண்ட் இப்போ நான் டிவைஸ்ல சொன்ன சில ஆப்ஷன்ஸ் உடைய டெமோ உங்களுக்கு காமிக்கிறோம். அப்பதான் உங்களுக்கு என்ன எப்படி அனௌன்ஸ் பண்ணுது, எப்படி கமாண்டை ஏத்துக்குது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ இந்த டிவைஸ் சம்பந்தப்பட்ட சில டெமோஸை உங்களுக்கு கொடுக்குறோம். டெமோஸ் வந்து என்னுடைய கூட இருக்கக்கூடிய என்னுடைய கோலீக் சத்யா அவர்கள் வந்து இப்போ நமக்கு ஒவ்வொன்றா டெமோ காட்டுவாங்க. ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம டெமோ பார்த்தா உங்களுக்கு புரியும். தேங்க்யூ வெரி மச். இப்போ வந்து நாங்க சொன்ன மாதிரி ஒரு சில விஷயங்கள் இப்போ டெமோ காட்டிடுறோம். ஏன்னா அது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ஒரு சில விஷயங்கள் இப்போ காமிக்கிறோம், எக்ஸைட்டான விஷயங்கள். ஃபர்ஸ்ட் இப்போ வந்து கரன்சி பார்த்துருவோம். கரன்சி தான் ரொம்ப நம்ம ஆளுகளுக்கு பிரச்சனையான ஒரு விஷயம். ஸோ இப்போ வந்து கரன்சி பார்க்குறோம். நாங்கள் வந்து ஒரு நோட் இல்லை, இப்போ 2 நோட் வைக்கிறோம். பொதுவாக எல்லாரும் ஒரு நோட்டை வச்சுதான் ஆப்ல எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் போன்ல. இப்போ நாங்கள் 2 நோட் வைக்கிறோம். சவாலா வச்சு பார்க்கலாம் எப்படி அனௌன்ஸ் பண்ணுதுன்ட்டு. ஸோ சத்யா, நீங்க மணி ஆக்டிவேட் பண்ணுங்க. 2 நோட் எப்படி சொல்லுதுன்னு பார்த்துருவோம். மணி. ஸோ வாய்ஸ் கமாண்ட்ல கேட்டிருக்காரு மணின்னு ஆப்ஷனை. Money. 10, 5, 100. Total 510. Thank you. ஸோ நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நான் சொன்ன இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வாய்ஸ் கமாண்ட்லயே ஆக்டிவேட் பண்ண முடியும்னு. அந்த ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன பீட் சவுண்ட் கேட்டுச்சு, அது ஆன் ஆச்சுன்னா வாய்ஸ் கமாண்ட் ஆன் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ எங்களுடைய டெஸ்டர் வந்து வாய்ஸ் கமாண்ட் ஆன் பண்ணிட்டு மணி அப்படிங்கிற விஷயத்த கேட்டாரு. அது உடனே மணியை ஓபன் பண்ணி எதிரில் அவர் எவ்வளவு ரூபாய் நோட் 2 நோட் வச்சப்போ 10 ரூபாய் நோட் ஒன்று, 500 ரூபாய் நோட் 2 நோட் வச்சு காமிச்சோம்.
ஸோ அது ரெண்டையும் டிடெக்ட் பண்ணி 10 ரூபா ஒன்று 500 ரூபா ஒன்றுன்னு சொல்லிட்டு கடைசியில் டோட்டலா எவ்வளவு அமௌண்ட் கையில வச்சிருக்கோம், 510 ரூபா வச்சிருக்கோங்கிறதையும் தெளிவா ஆன்சர் பண்ணிருச்சு. ஸோ இப்போ இன்னி ஒரு எக்ஸைட்டிங் ஆப்ஷன் ஒன்று காட்டுறோம், விஷன் ஏஐ அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஆப்ஷனையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். அது எப்படி ஒர்க் ஆகுது, அது எப்படி சரௌண்டிங்ஸை வந்து கேப்சர் பண்ணி சொல்லுது, நமக்கு எந்த அளவுக்கு டீப் ரூட்டடா சொல்லுதுங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ சத்யா விஷன் ஏஐ வந்து ஆக்டிவேட் பண்ணுங்க சத்யா. Person. Press feature button. Feature exited. Thank you. விஷன் ஏஐ பட்டன்ல பண்ணுங்க. Web. Here site voice assistant AI. ஓகே. Here site vision AI. ஓகே. Feature confirmed. ஸோ இப்போ விஷன் ஏஐ ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது பட்டன்ல பண்ணோம். This is Here Site Vision AI. Press confirm button to explore your surroundings. ஸோ இது வந்து இப்போ வந்து பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய சரௌண்டிங்ஸ் என்னென்ன இருக்கு நீங்க தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குது. இப்போ பட்டன் ப்ரெஸ் பண்ணி பார்க்குறோம். கன்ஃபார்ம் பட்டன் என்டர் பட்டன் ப்ரெஸ் பண்றோம். எப்படி அது சொல்லுதுன்னு பார்க்கலாம். இந்த கிளிக் சவுண்ட் வரும், அப்பனா கேப்சர் பண்ணிருச்சுன்னு அர்த்தம். இன்டர்நெட் மேபி ஸ்லோவா இருக்கலாம். A man is taking a selfie video in front of a mirror. He is wearing a grey shirt and black pants. The background is a white wall with a painting of a tree. ஸோ இது வந்து நமக்கு இப்போ வந்து ஒருத்தர் செல்ஃபி எடுத்துட்டு இருக்காரு வித் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மிரர். பின்னாடி வந்து பேக்ரவுண்ட்ல இருக்கிற வால், அதுல என்ன கலர்ல ஒரு ட்ரீயை பெயிண்ட் பண்ணிருக்காங்கன்ற வரைக்கும் விஷன் ஏஐ நமக்கு எதிரில் இருக்கக்கூடிய விஷயங்களை தெளிவா சொல்லுது. இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நம்ம விஷன் ஏஐல டீப் ரூட்டோட தெரிஞ்சுக்க முடியும். ஆக்சுவலி இன்டர்நெட் ஸ்லோவா இருக்கிறதுனால மட்டும் இந்த லேட்டன்சி வரலாம், மற்றபடி லேட்டன்சி வருவதற்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஸோ இது மாதிரியான எக்ஸ்ப்ளோர் இதுல நிறைய இருக்கு, இதுல இன்னும் விஷயங்கள் நிறைய இருக்கிறது. இதே போல இதெல்லாமே வந்து டிவைஸ்ல நம்ம இப்போ உங்களுக்கு காமிச்சிட்டோம். டிவைஸோட ஆப்பும் இருக்கு, ஆண்ட்ராய்டையும் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்றோம், டிவைஸ் மாத்திரம் இல்லாம. ஸோ டிவைஸோடைய ஹியர் சைட் ஆப் இருக்கு, அந்த ஆப்ல டிவைஸ் சம்பந்தப்பட்ட சில ஆப்ரேட்டிங்ஸும் நம்ம பண்ண முடியும். லைக் ஒரு பிடிஎஃப் படிச்சுட்டு டிவைஸ்லயே நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கலாம். டிவைஸ்ல உங்களுக்கு 50 GB இன்டர்னல் மெமரி நாங்களே கொடுத்துருவோம். மொத்தம் 64 GB, அதுல வந்து ஒரு 14 GB நம்மளுடைய சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் இந்த 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 விஷயங்களுக்கான ஸ்பேஸ் வந்து அது எடுத்துக்கும், ஒரு 14 GB. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 50 GB பாத்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கும். அதுல நீங்க உங்களுக்கு தேவையான பிடிஎஃப், இ புக்ஸ் எல்லாத்தையும் டிவைஸ்ல சேவ் பண்ணி வச்சுட்டு எப்போ உங்களுக்கு தேவையோ அப்போ நீங்க போட்டு கேட்டுக்கலாம். மொபைல் இல்லாம ஒன்ஸ் நீங்க போட்டு சேவ் பண்ணிட்டா மட்டும் போதும். மொபைல் இருக்கிற ஆப் வழியா சேவ் பண்ணிட்டீங்கன்னா போதும் டிவைஸ்ல. மற்றபடி எப்போ வேணாலும் டிவைஸ்ல இருக்கிறத நீங்க போட்டு கேட்டுக்கலாம். இது ஒரு விஷயம். அடுத்தபடியா நம்ம ஆப்ல இன்னொரு விஷயம் என்ன சிங்க்ரனைஸ்டா கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சி ஃபார் மீ, அதாவது எனக்காக பாருங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதுல வந்து நம்ம வந்து லைவ் மொபிலிட்டி ஒரு ஆக்சஸ் எடுக்கிறோம். லைவ் ஆக்சசிபிலிட்டி, அதாவது ஒரு நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்ல நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரையாவது டக்குன்னு லைன்ல கூப்பிட்டு நான் வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கேன், இல்ல நான் வந்து ஒரு இதுல ஒரு மால்ல இருக்கேன், இல்ல எங்கேயாவது ஒரு இடத்துல எனக்கு இதுல வந்து இது என்ன கலர், இல்ல இது என்ன பொருள், இது எடுத்தா எனக்கு செட் ஆகுமா அப்படின்றதெல்லாம் நீங்க கேட்கும் பொழுது அவர் அங்கிருந்து நீங்க மாட்டிருக்கிற உங்களை ஹெட்பேண்ட் வழியா இருக்கிற கேமராவை வந்து நம்ம போன்ல கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ அவர் அந்த கேமரா வழியா உங்களுக்கு சுத்தி இருக்கிற பொருள், நீங்க என்ன கையில வச்சிருக்கீங்க, உங்களை சுத்தி வேற என்ன இருக்கு எல்லாத்தையும் அவர் அங்க இருந்த இடத்துல இருந்தே பார்த்து உங்களை கைட் பண்ண முடியும். இது மாதிரி பல ஆப்ஸ் நமக்கு வந்து ஏற்கனவே இருக்கும், நம்ம பார்த்திருப்போம். ஆனா அதுல வந்து நம்ம கால் பண்ற டைமுக்கு ஏதாவது வாலண்டியர் அவைலபிளா இருந்து அந்த வாலண்டியர் எடுத்து நமக்கு ஆன்சர் பண்ணணும். ஒருவேளை வாலண்டியர்ஸ் அவைலபிள் இல்லைன்னா நமக்கு அது வந்து ப்ராப்ளம் வரலாம், இல்ல நமக்கு அந்த டக்குன்னு அந்த அக்சசிபிலிட்டி அந்த இடத்துல கிடைக்காம போகலாம். ஆனா நம்ம ஆப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவையான நபர்கள், உங்களுக்கு தெரிந்த நபர்கள், லைக் உங்க சொந்தக்காரங்களா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், யாரை வேணாலும் நீங்க டக்குன்னு ஹெல்ப்புக்கு கூப்பிட முடியும். ஸோ ஒருவேளை சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லைனாலும் நம்ம ஆப்லயும் ஹெல்ப் டெஸ்க்கும் இருக்கு. நம்ம ஆப்லயும் ஹெல்ப் டெஸ்க் கொடுக்குறோம், கொடுக்காம இல்லை, நம்ம ஆப்லயும் ஹெல்ப் டெஸ்க் இருக்கு. பட் ஆனா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எதுக்குன்னா உங்களுக்கு தெரிந்தவர்களை நீங்களே வந்து இந்த ஆப் மூலியமா கான்டாக்ட் பண்ணி உங்களை என்ன சரௌண்டிங்ஸ், நீங்க எதை எடுக்கலாம், இந்த பொருள் உங்களுக்கு செட் ஆகுமா, இல்ல வர்ற பஸ் நம்பர் என்னது, இதுல இந்த பஸ்ல தான் ஏற மாதிரி எல்லாத்தையும் நீங்க வந்து லைவ் ஆக்சசிபிலிட்டி சப்போர்ட் வந்து உங்களுக்கு தெரிந்த நபர்கள் மூலமாவே நீங்க பெறலாம். இதுக்கான ஆப்பும் நம்ம வந்து டெவலப் பண்ணிருக்கோம், சி ஃபார் மீ. ஸோ இந்த ஆப் வந்து நமக்கு அவைலபிள் இருக்கு. இப்போ டிவைஸ் கூடவே நம்ம இந்த ஆப்போட சப்போர்ட்டும் கஸ்டமருக்கு கொடுக்குறோம்.
ஸோ இது மாதிரியா ஒரு பார்வை மாற்றுத்திறனாளிக்கு எந்தெந்த வகையில சப்போர்ட் பண்ண முடியுங்கிறத நம்ம வந்து முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி ஒரு 5 வருஷ உழைப்புல இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் எடுத்துட்டு வந்திருக்கோம். இது இப்ப மார்க்கெட்ல இருக்கு. ஸோ இதை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க, இந்த டிவைஸ் தேவைப்படுது எங்களுக்கு, நாங்க இதை வந்து மேலும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க ப்ளீஸ் எங்களோட கம்பெனியோட நம்பர் நம்ம வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ கம்பெனியோட நம்பர் நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ 9843846714. மீண்டும் ஒரு முறை சொல்றேன், 9843846714. இந்த நம்பர் நீங்க எந்த டைம் வேணாலும் காண்டாக்ட் பண்ணி டிவைஸை பத்தின முழு விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கலாம், ஆப்பை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு கன்வீனியன்டா இருக்கிற பட்சத்துல நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது நாங்க பிரைஸ்ல, அதாவது இந்த டிவைஸோட பிரைஸ்லயும் உங்களுக்கு முடிஞ்ச அளவு டிடக்ஷன் பண்ணி, அதாவது பிரைஸை குறைச்சு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம் ஆஃபர் பிரைஸ்ல. ஒன்று. ரெண்டாவது, நம்ம வந்து இதுக்கு ஆஸ் யூஷுவல் 1 இயர் வாரண்டி கொடுக்குறோம், ஸ்ட்ராங் வாரண்டி கொடுக்குறோம். பிளஸ் நம்ம இதோட சர்வீஸ் கான்ட்ராக்டும் போட்டு நல்லபடியா ஆஃப்டர் 1 இயர் கூட நம்ம வந்து பெட்டர் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் டிவைஸை. ஸோ உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையோ தொல்லைகளோ இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை. உங்க தொல்லைகள் உடனே தீர்க்கப்படும். ஸோ அதனால நம்பி தைரியமா நீங்க அப்ரோச் பண்ணலாம். ஸோ இதை பத்தின மேலும் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். வணக்கம். C-Farmல இன்னொரு அப்டேட் வந்து உங்களுக்கு சொல்ல மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, C-Farm இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரூ அவுட் ஹெட்பேண்ட்ல இருந்து ஒர்க் ஆகுது இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி அந்த த்ரூ அவுட் ஹெட்பேண்ட்லேருந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ஷன், ஏஐ இம்ப்ளிமெண்டேஷன் கொடுக்க போகிறோம். அது என்ன ஏஐ இம்ப்ளிமெண்டேஷன், ஏஐ நேவிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து C-Farmல கால் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருமே அதை எடுக்கல, அல்லது கால் அட்டன் பண்ணாம விட்டாங்க, அல்லது ஹெல்ப் டெஸ்க்லேருந்து உங்களுக்கு வந்து கரெக்டான இது கிடைக்கல அப்படின்னா, ஏஐ நேவிகேஷன், அதாவது உங்களுக்கு விஷன் ஏஐஏ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீடைரக்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு அதில் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். இன் ஃபியூச்சரில் அது வரப்போகுது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் புக்ஸ் ரீடிங் பண்ணணும் அந்த மாதிரி அப்படின்னு சொன்னாலும் உங்களால் அந்த இதை வச்சு நீங்கள் C-Farm யூஸ் பண்ணி உங்களால் புக்ஸ் ரீட் பண்ண முடியும். இப்போ நீங்க இந்த கிட்டை வந்து பர்ச்சேஸ் பண்றீங்க, ஹியர்சைட் டிவைஸ் வந்து பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து என்னென்ன உங்களுக்கு இந்த ஹியர்சைட் டிவைஸை வந்து நீங்க வாங்கும்போது உங்களுக்கு என்னென்னலாம் அது கூட கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹியர்சைட் டிவைஸ்ல அந்த ஹெட்பேண்டுன்னு சொல்றது வந்து இந்த ஹெட்பேண்ட் தான். இந்த ஹெட்பேண்ட்ல வந்து 2 இன்புட் டிவைசஸ், அது என்ன, ஒன்று வந்து சென்சார். இந்த சென்சார் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாக் கோசிக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. இன்னொன்று வந்து மெயின் வந்து கேமரா. இந்த கேமரா வந்து சென்டர்ல இருக்கு, சென்சார் வந்து சைட்ல இருக்கு. ஸோ ஹெட்பேண்ட்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த 2 விஷயம் உள்ள கன்சிஸ்ட் ஆயிருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயர் வழியா நான் சொல்லக்கூடிய இந்த டிவைஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கனெக்ட் ஆகும். இதுதான் வந்து ப்ராசஸிங் யூனிட், ஹியர்சைட்டோட ப்ராசஸிங் யூனிட். இந்த டிவைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 4 பட்டன் நேவிகேட் பண்றது. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரெயில்லையும் வந்து எழுதி இருக்கும். அது 1 வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வேர்டுக்கு, அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ். இந்த ஃபார்வேர்டு ரிவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சரை வந்து நேவிகேட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனால் தேர்ட் பட்டன் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபீச்சர் வேணுங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்றதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட். 4வதா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, இஃப் இன் கேஸ் ஒரு ஃபீச்சர் போயிட்டீங்க அப்படிங்கும்போது அந்த ஃபீச்சர்ல இருந்து வெளியில வர்றதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிறது 4வது பட்டன். அதுக்கு அடுத்தது வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா இங்க சைட்ல வந்து வாய்ஸ் கமாண்டுக்குன்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா டெடிகேட்டட் வாய்ஸ் கமாண்டுக்குன்னே இருக்கக்கூடிய அந்த பட்டன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பவர் பட்டன். நாங்க ஒரு சார்ஜிங் போர்ட்டும் கொடுக்குறோம். அந்த சார்ஜிங் போர்ட் வந்து பாத்தீங்கன்னா C டைப் தான். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடியோ ஜாக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடியோ வந்து ஹியர் பண்றதுக்கு வேண்டி உங்களுக்கு ஆடியோ ஜாக் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அண்ட் அது வந்து இதுல வந்து ஹெட்ஃபோனும் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த ஹெட்ஃபோன் மூலியமா தான் உங்களுக்கு வாய்ஸ் கமாண்ட் எல்லாமே வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ அடுத்தது வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இந்த கிட்ல வேற என்னென்ன வரும்ங்கிறது. ஒரு இயர்ஃபோனு, உங்களுக்கு ஒரு சார்ஜிங் போர்ட்டு வித் C டைப் கேபிள், நம்ம டிவைஸ் அண்ட் அதுக்கப்புறம் ஹெட்பேண்ட். இதுதான் வந்து இந்த கிட்ல வந்து கன்சிடர் இருக்கும். தேங்க்யூ.